நட்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். பிரபஞ்ச சக்தியும் மனித ஆற்றலும் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த காணொலி ஆரம்பிக்கும் போது ஒரு மணி சத்தம் கேட்டது இல்லையா? ஒரு கட்டையை வச்சு அந்த ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு இப்படியே தேய்க்கும் போது அதிலிருந்து ஒரு விதமான ஓம்காரநாதம் வருது இல்லைங்களா? அதுக்கு உங்களுக்கு கேட்டிருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கு பேர் நமது இது ஆங்கிலத்தில் சிங்கிங் பவுல்னு சொல்லுவாங்க. சிங்கிங் பவுல், தமிழில் ஓம் மணின்னு சொல்லலாம். எந்த இடத்துல அதை அடித்தாலும் இல்லை தேய்த்தாலோ அதில் ஓம்காரநாதம் ஓம் ஓம் ஓம்னு சப்தங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எது சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது பிரபஞ்சம் என்பது ஒரு அளவற்ற ஒரு சக்தி மட்டுமல்லாமல் அளவற்ற தன்மை இடத்தை கொண்டது. இப்போ பூமி உருண்டையாக இருக்குது. பூமினா பூமி சுற்றி இருப்பது தான் பிரபஞ்சம். பூமி அல்ல பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் பூமி தொங்கிக் கொண்டு அந்தரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது இல்லையா? இப்போ நான் பயன்படுத்திய அந்த மணியும் அப்படி தான் நம்ம கையில் பிடிக்கிறோன்னு வைங்களேன். ஸோ அந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியின் அம்சம் நீங்கள் இந்த நான் காமிச்ச அந்த மணின்னு வச்சுக்கோங்க. அதில் அந்த மணிக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது தானே. அது மாதிரி நம்ம பூமிக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? இருக்குது. ஆனால் அதை நம்ம பயன்படுத்தும் போது அது வெளிப்படுது இல்லையா? இப்போ நான் அந்த கட்டையை வச்சு அதை தேய்க்கும் போது அதிலேருந்து அந்த அதிர்வலைகள் ஓம்கார சப்தம் வெளிவருகிறது. அதே போல் தான் நாம் செயல்படுத்தும் செயல்களுக்கும் நம்முடைய நடை உடை பாவனைகளுக்கும் நம்முடைய பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சம் என்ற சொல்லக்கூடிய அந்த விண்வெளிக்கும் நிறையாக சம்பந்தம் இருக்கின்றன. நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்வதும் நம்மை நாம் கெடுத்துக்கொள்வதும் நம்முடைய ஆற்றலே. நம் சக்தியை நாமே தான் பயன்படுத்திக்கிறோம். வேறு யாரும் பயன்படுத்த முடியாது. வேறு சக்தியை எங்கிருந்து இங்கே வர வேண்டிய அவசியமும் இல்லை. அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்துக்குள்ளே இருக்கு இல்லையா? அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை நம்ம உணர முடியாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கோவில் குளத்துக்கு போகிறோம், ஜீவ சமாதிகளுக்கு போகிறோம், எல்லாத்துக்கும் தியானம்னு சொல்லி உட்காந்து தூங்கிட்டு இருக்கோம். யாரும் ஒழுங்காக தியானம் பண்ணுறதில்லைங்க. தூக்கமே மருந்து, தூக்கமே தியானம். இதுதான் கான்செப்ட். நீங்கள் எப்படி உட்காந்தாலும் சரி, சாய்மானம் இல்லாமல் உட்காந்திங்கன்னா தான் உங்களுக்கு தியானம் கைகூடும். நல்லா செவத்தில் சாஞ்சிக்கிட்டு சேரில் சாஞ்சிட்டு இப்படியே உட்காந்திங்கன்னா நல்லா கொட்டை விட்டு ஜாமம் பண்ணி தூங்கலாம். ஸோ அந்த தூக்கம் என்னது? ஒரு தியானம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் என்ன அனுபவித்தவர்கள் அனுபவித்த மகான்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? விழித்திருன்னு தான் சொல்கிறாங்க, தூங்கிட்டுருன்னு சொல்லலை. தியானத்தில் விழிச்சிட்ருக்கணும், தூங்கக்கூடாது. தியானத்தில் விழிப்பு நிலையில் இருந்தால் தான் நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம மண்டைக்குள்ளே உள்ளே போகும். தூங்கினா ஏன் சாமி தூங்கினா போக மாட்டேங்க? தூங்கினா நீ ஜடமாயிருவே இல்லை. இப்போ பேட்ரி இருக்குது, அந்த பேட்ரி கட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பேட்ரி அந்த உருவத்துக்கு அந்த மின்சாரத்தை தேக்கி வைக்கக்கூடிய சக்தி தான் இருக்கிறது. அது உற்பத்தி செய்ய முடியாது. அதே போல் தான் மனிதனும் அவன் உள்ளுக்குள்ளே அந்த மின்காந்த அலைகளை, வான்காந்த அலைகளை, காஸ்மிக் எனர்ஜியை, எல்லாத்துக்கும் மேலே அந்த காஸ்மாஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஈத்தர்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் தேக்கி வைக்க முடியும். நம்மெல்லாம் என்னது? மழைநீர் தொட்டிகள் தான். நம்ம வி ஆர் நாட் த ஜென்ரேட்டர்ஸ். நம்ம அதை உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ அந்த சக்திகளை நம்ம உள்வாங்கிறதுக்கு தான் பல விதமாக நம்ம என்ன பண்ணுறோம்? அலையிறோம், தேடுறோம், திண்டாடுறோம் இல்லையா? ஸோ அந்த பிரபஞ்ச சக்தியானது நமக்குள்ளே இருக்குங்க. அதை நம்ம உணர்ந்தாலே போதுமானது. நம்ம தேடி ஒடியாந்துடும். சின்ன ஒரு புள்ளி வச்சா போதும், அது கோலம் போட்டுரும். ஆனால் புள்ளி வைக்கிறது தான் நமக்கு யோசனையாக இருக்குது. ஸோ அப்போ பிரபஞ்ச ஆற்றல் மனிதனை இயக்குதா? கண்டிப்பாக இயக்குதுங்க. அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லுவேன். நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும் நீங்கள் தூங்கிடுறீங்க இல்லையா? தூங்கும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க?
அது ஒரு மயக்க நிலை தானே. ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ் மூணும் சரிநிலையாக ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டுக்கு வரும்பொழுது உங்களை நீங்கள் மயக்க நிலையில் ஆழ்த்தி கொள்கிறீர்கள். அந்த மயக்க நிலை என்பது உங்களது உயிருக்கு மட்டும்தான், ஆன்மாக்கு இல்லை. ஆன்மா விழிப்போடு தான் இருக்கிறது. இந்த ஆன்மா எங்கே இருக்கிறது? நம் பூத உடலை சுற்றி ஒளி உடலாக இருக்கிறது. அந்த ஒளி உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் தான் பிரபஞ்ச சக்தியை இழுத்து உனக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ட கசாயத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த அந்தரங்க சக்தின்னு சொல்லக்கூடிய உள்ள ஆத்மாக்கும் அது அந்தராத்மாக்கும் கொடுக்கிறது. இதெல்லாம் பார்க்க முடியுங்களா சாமி? கண்டிப்பாக உணர முடியும், பார்க்க முடியாது. உன்னை யாராவது அடித்தால், அடிக்கும் பொழுது அந்த வலியை நீ உணர்கிறாய் அல்லவா? அதுபோல் நீ தியானித்தாலோ அல்லது நீ அதை பற்றி யோசித்தாலோ எண்ணினாலோ அது உனக்கு உணர்த்தும். உணர்வுகளை நாம் பெறலாம். எப்படி? அனுகூலமாக, ஆக்ரோஷமாக. புரியுதுங்களா? நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி நீ மாறிடுவ. இதுதான் கான்செப்டு. அப்போ பிரபஞ்ச ஆற்றல் மனுஷன் உடம்புக்குள்ளே இருக்குது தானே. அப்போ அதை நம்பலாம் தானே, அதை நம்ம பின்பற்றலாம் தானே. ஏன் அதை மறந்துட்டோம்? காலத்தின் கோலம். இல்லாத ஒன்றை நாம் சொன்னால் இல்லாத எதுவுமே கண்ணுக்கு தெரியலைங்களே அப்படின்னு சொன்னால் அதை யாரும் நம்ப மாட்டாங்க. இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டால் அதை நம்புவாங்க. உருவத்துக்கு தான் மதிப்பு, அருவத்திற்கு மதிப்பு இல்லை. ஆனால் மதிக்க வேண்டியது நாம் அருவத்தை தான். உருவத்தில் ஒன்றும் இல்லை. அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்கும் சக்தி தான் அந்த ஆண்டவன். அந்த ஆண்டவனுடைய அருள் கதிர்கள், வீச்சுக்கள் எங்கே வரணும்? நமக்குள்ளே வரணும்னா நம்ம அவங்கள நினைக்கணும். நினைவு தான் டெலிபதி. இப்போது உங்கள் நண்பரை நீங்கள் இப்போ அவங்க அந்த உதாரணத்துக்கு ஆறுமுகம்னு ஒரு நண்பர் உங்களுக்கு இருக்கார். அவரை நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக நினச்சிட்டே இருந்தீங்கன்னா சாயங்காலம் அவரை உங்களோட பேசுவார், இல்லை அவரை நீங்கள் பார்க்க முடியும். என்ன காரணம்? சாதாரண மனிதனுக்கும் மனிதன் நம்ம நினைத்தாலே அது போய் சேர்கிறது அல்லவா? அப்போ அவங்க கூட பேசுகிறான். அப்போ அந்த டெலிபதி எங்கே நமக்கு ஒரு மனிதனுக்கே இருக்கிறது என்றால் அந்த இறைநிலைக்கு ஏன் இருக்கக்கூடாது? ஆகவே தான் சொல்கிறேன், பிரபஞ்ச ஆற்றல் மனிதனை இயக்குகிறது. மனிதனால் பிரபஞ்ச ஆற்றலை இயக்க முடியாது. புரியுதுங்களா? பிரபஞ்ச ஆற்றல் தான் மனிதனை இயக்க முடியும். ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி இருக்குல்லவா, உடலில் இருக்கக்கூடிய ஒரு வான்காந்த சக்தி, அதால் திருப்பி அந்த வான்காந்தத்தை ஈர்த்து கொள்ள முடியும். ஜஸ்ட் லைக் பேட்ரி செல். ஓகே, அதே போல் தான் பேட்டரி சார்ஜ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி நம்மளும் சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த தியானம் பண்ணுறோம், இந்த மந்திர உச்சாரணங்கள் பண்ணுறோம். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இந்த வேள்விகள் ஹோமங்கள் தான் பண்ணுறோம். இதெல்லாம் இன்பில்ட்டு இந்த செல் ஆஃப் ஹியூமன் பாடி. சரிங்களா? ஆகவே பிரபஞ்ச ஆற்றலை மனிதனால் உணர்ந்து கொண்டு அதை எடுத்து பயன்படுத்தினால் வாழ்வின் உச்சநிலைக்கு போக முடியும், பிறவா நிலைக்கும் போக முடியும், முக்தி பெற முடியும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். சாய்ராம்.